தந்தமொழி வாய்வழியே வந்தமொழி அமிழ்தினும் இனிய தமிழ் மொழியாம் செம்மொழி என் தாய்மொழியாம். இப்படிதான் நம்மளுடைய கவிஞரின் கவிதை தொடங்குது. அந்த மிச்ச கவிதை நீங்க புத்தகத்துல வாங்கி படிச்சுக்கோங்க. அன்னை தமிழே அழகிய மொழியே, கல்லையும் மண்ணையும் விடவா இப்பூமியில் என்றெண்ணி வியக்கும் வண்ணம் முந்தி பிறந்து சிறந்தவளே, உன்னை அன்னை தமிழாய் ஆராதிக்கிறேன், கன்னி தமிழாய் காதலிக்கிறேன், பழந்தமிழ் என பெருமை பேசி மகிழ்கிறேன், உன் இளமை மாறா முகம் கண்டு என்றென்றும் வியக்கிறேன், செம்மொழி என்றே செருக்கு கொள்கிறேன், எம்மொழி ஏற்றம் பெறவே என்றும் விளைகிறேன், முத்தமிழை முத்தமிட்டு சங்கத்தமிழோடு சங்கமிக்க எத்தவம் யான் செய்தேனோ தாயே தமிழே உனக்கு தலைவணக்கம் என்று தமிழை வாழ்த்தி வணங்கி இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கும் நேரம் இது. இங்கு நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் தமிழ் முரசு நாளிதழின் ஆசிரியர் திரு ராஜசேகர் ஐயா அவர்களையும், வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் கவிஞர் திரு நெப்போலியன் அவர்களையும், தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் முன்னாள் தலைவர் திரு யூசுப் ராஜித் ராவுத்தர் அவர்களையும், அன்பழகன் ஐயா எல்லாரும் வராங்க, இருந்தாலும் வரவேற்கிறேன், கைமல் அமைப்பின் காப்பாளர் எழுத்தாளர் கவிஞர் புதுமைத்தேனி அன்பழகன் ஐயா அவர்களையும், ஏற்பாட்டு குழு தலைவர் அண்ணன் நீதிபாண்டியன் அவர்களையும், நமக்கு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கும் நல்லான் அவர்களையும் மற்றும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பார்வையாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். செல்லு இல்லைன்னு சார். நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதால் நிகழ்ச்சியில் ஒரு சிறு மாற்றம். முதலில் அவருக்கு சிறப்பு செய்து அவருடைய உரையை கேட்கிறதுக்கு நாம் தயாராகும். முதலில் அவருக்கு பொன்னாடை அணிவிக்க நமது கவிஞர் எழுத்தாளர் பிரம்மபுராணன் அவர்களையும் அழைக்கிறேன். முதல் அவங்க மேடைக்கு ரஜித் ராவத் ஐயா அவர்களையும் அழைக்கிறேன். இப்பொழுது இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து ஒரு மரியாதை செய்யலாம். உங்கள் பலத்த கதையை வெளியிடு. அழைச்சிடறேன். அப்புறம் மாணவ பருவத்திலேயே பேச்சு போட்டி, புதிர் போட்டி, கவிதை, நாடகம் என முத்தமிழின் மேலிருந்த காதலையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தியவர். அது மட்டுமின்றி மதிப்புமிக்க பணியான ஆசிரியர் பணியை மாணவ ஆசிரியராக செயலாற்றி உயர்ந்த இடத்தை பிடித்தவர். நன்னியன் தொழில்நுட்ப கல்லூரியில் பொருளாதார விரிவுரையாளர் பணி, மீடியா கார்ப்பின் துணைத் தலைவர் பணி, ஐடிஇயில் வணிகவியலில் துறை தலைவர், சிங்கப்பூர் தற்காப்பு அமைச்சின் நிர்வாக வளர்ச்சி மையத்தில் கல்வி மற்றும் தொழில் மாற்றத்தின் தலைவர், சிந்தாவின் முதன்மை இயக்குனர் என்ற தலைமைத்துவத்தின் அத்தனை சேரங்களையும் தொட்டு இன்று சிங்கப்பூரில் அதிகாலையில் நம் கைகளில் தவழும் சில நாட்களுக்கு முன்பு 90ஆம் நூற்றாண்டு விழா கண்ட தமிழ் முரசு நாளிதழின் ஆசிரியர், நமது நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் திரு ராஜசேகர் அவர்களை சிறப்புரை வழங்க அழைக்கிறேன். உங்களுடைய பலத்த கரவொலியோடு. பேசுறீங்களா? இல்ல, அது அங்க இருக்கு, நீங்க தான். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் பிரகுமார் மற்றும் கவிஞர்கள் கூடியிருக்கிறீர்கள். இருப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதல் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வர இயலாமல் சொன்னாங்க. அவர் இரண்டாவது புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கேட்கும் பொழுது உடனடியாக ஒப்புக்கொண்டது. அதுக்கு வேறொரு காரணமும் உண்டு. கவிஞர் பிரம்மகுமார் நானும் ஒரே படித்தவர். அந்த பள்ளி பருவம் என்பது மிக முக்கியமான பருவம். அங்குதான் உண்மையான நட்புகள்
அங்குதான் உண்மையான நட்பு உருவாகிறது. அந்த பணியை தாண்டிய பிறகு வேறு சில நட்புகள் தான், புதிய நட்புகள் தான் உருவாகும். அந்த பழைய நட்புகள் தான் ஆழமாக ஆணித்தரமாக இருக்கும். அதில் ஒரு நட்பு வந்து அதனால்தான் அவர் கேட்டுட்டோன்னே நான் வந்து உடனே ஒத்துக்கிட்டேன். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால் இன்று வந்து இன்னொரு நிகழ்ச்சி, தமிழ் முரசு தயார் செய்யும் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் மாற்றம் புண்ணியத்தில் அது வந்து தோப்பாக தான் நடக்குது. அதனால இங்க 10 நிமிஷம் நான் ஓடி வந்துடலாம். இது முடிச்சுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அங்க போயிடலாம். அங்க மூத்த துணை அமைச்சர் டாக்டர் ஜலீல் புதுச்சேரி பேசிட்டு இருக்காரு. இளைஞர்கள் கூட ஒரு 100 இளைஞர்கள் அங்க உட்கார்ந்துருக்காங்க. மத இன ஒருமைப்பாடு பற்றி அவர் பேசிட்டு இருக்காரு. அதுவும் சரியா அமைஞ்சிருக்கு. அதாவது கடந்த ஒரு வாரமாக அதுதான் பேச்சு சிங்கப்பூரில். அப்படி இருக்க எல்லாமே சரியாக அமைகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் தமிழ் முரசுக்கு வந்ததுமே ஒரு சர்ச்சைகள் நிகழ்ச்சி என்று நினைத்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு. அக்காரணங்களில் இதுவும் ஒன்று. சிந்தனை சிற்றருவி இது ஒரு கவிதை தொகுப்பு. கவிஞர்கள் இருக்கிறார்கள். மொழியின் உச்சம்தான் கவிதை. எதையும் நீளமாக கூறிவிட முடியும், சுருக்கமாக கூறுவது மிகவும் கடினம். மொழி உருவாகுவதே ஒரு பேச்சு வழக்கில் தான் உருவாகி இருக்கும். இப்ப கற்கால மனிதர்கள்னா அப்படியே ஒரு ஒலி மூலமா தான் உருவாகி இருக்கும் இல்லையா? ஒலிக்கு பிறகுதான் வரி வடிவங்கள் உருவாகியிருக்கும். முதல் பெருக்கல்கள், அதன் பிறகு சொற்கள் வார்த்தைகள் வந்து ஒரு வாக்கியங்களாகி இப்படிதான் தொடங்கி இருக்கும். அது அன்றாட தேவைகளுக்குத்தான் அதை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். அதையும் தாண்டி காப்பியங்கள் சொன்ன கதை, நாவல், இந்த எழுத்து கதைகளை தாண்டி தான் கவிதை வரும். கவிதை சில பேர் நினைக்கிறாங்க கவிதை சுலபமாக எழுதிவிடலாம். கவிதை வந்து சீக்கிரமாக எழுதிவிடலாம். ஆனால் அதை நல்ல முறையில் எழுதுவதற்கு சிந்தனை தேவை, ஆழமான சிந்தனை தேவை. அதாவது ஏன் வந்து இதுவரைக்கும் நம்ம திருவள்ளுவரை வந்து போற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதாவது மனித வாழ்க்கையையும் தாண்டி மனித வாழ்க்கையையும் சேர்த்து அவ்வளவு புழுவத்தரித்த குரல் என்று கூறுகிறோம். அது மிகவும் கடினமான விஷயம். அதே மாதிரிதான் கவிதை. ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அதை கட்டுரையாக எழுதிவிடலாம். நம்முடைய உறுத்தும் விஷயங்களை கட்டுரையாக எழுதிவிடலாம். ஆனால் கவிதையாக எழுதுவது என்பது கடினமானது. அதனால்தான் கவிதை புத்தகங்கள் போடுபவர்கள், கவிதை எழுதுபவர்கள் வந்து சாமானியப்பட்டவர்கள். ஏன்னா இதுவே நினைச்சிருக்கலாம், அதாவது ஒரு விஷயம் நம்மளை வந்து உறுத்துது அப்படின்னா அதை அப்படியே எழுதிடலாம், வாக்கியங்களாக எழுதிடலாம். ஆனா அதுக்கு ஒரு சொல் நயம், பொருள் நயத்தோடு சொல் நயம் வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மொழியில் ஒரு ஆழம் வேண்டும். மொழியில் ஆழம் இருந்தால் தான் அந்த வார்த்தைகள் சரியாக வந்து விழும். அப்போதுதான் அது கவிதையாகும். எனக்கு இன்னொரு என்ன ஒரு சந்தோஷம்னா, உள்நாட்டிலே பிறந்து படித்து வளர்ந்த கவிஞர் பிரமுகா வந்து இந்த முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று, மற்றவர்களுக்கும் எப்படி பேசுவது என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுவும் மிக அருமையான செயல். ஏன்னா இப்ப எங்க வந்துட்டோம்னா, தமிழ் மொழி மாதத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழில் பேசுவோம். நாங்களும் ஏதோ ஒரு மேடையில் சொன்னேன், தமிழ் பேசுவோம், தமிழ் நேசிப்போம், தமிழ் பேசுவோம்னு சொல்லிட்டு இருக்கோமே. அப்போ எழுதுறது படிக்கிறது யாரு? தமிழ் எழுதுவோம் அப்படின்னு சொன்னதான் வரும். ஏன்னா எழுதுறதுங்கிறது வந்து எழுதத்தான் அது சுரக்கும். படிக்கத்தான் நம்ம எழுத முடியும். கட்டில இருந்தா தான் ஆப்பிள் வரும். இப்ப எல்லாரும் திடீர்னு நான் எழுதணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்பதான் ஒரு 3 நிமிடத்துக்கு முன்பு வந்து டாக்டர் வீரமணி கூட உரையாடி கொண்டிருந்தேன். அப்போ நான் சொன்ன விஷயம் வந்து இப்ப நான் சொல்றேன். அதாவது தமிழ் முரசை பொறுத்த மட்டும் அதையும் வந்து செய்தின்னு வச்சுக்கலாமே. செய்தி, வசந்தத்தில் வரும் செய்தி, ஒளியில் வரும் செய்தி, தமிழ் முரசு செய்தியாளர்கள், இவர்களை வந்து இவர் தொடர்ந்து வந்து தமிழ் கல்வி கிடையாது. அதாவது குறுமுகத்தை தாண்டி தமிழ் கல்வி தொடர்ச்சியாக இல்லை. ஆனா மற்ற மொழிகளில் இருக்கிறது. அதனால வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, சீன பத்திரிகை எடுத்தாலும் சரி, அல்லது ஹரியானா மலாய் பத்திரிகை எடுத்தாலும் சரி,
மலை ஸ்டடீஸ் இருக்குது, சைனீஸ் ஸ்டடீஸ் இருக்குது, ஆங்கில ஸ்டடி இருக்குது. இது வந்து ஒரு எத்தனை ஆண்டு கால போராட்டம். ஒரு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பல ஆண்டு கால போராட்டம். அதாவது தமிழ் கல்வி பல்கலைக்கழகம் வரை இல்லை. அப்படி இருக்க இப்ப நம்ம மொழி வந்து உட்கார பிள்ளைங்கலாம் என்ன வந்தா எப்போ வந்து கடைசியாக தமிழ் பேசுகிறீர்கள் எழுதுகிறீர்கள் அப்படின்னு கேட்டா 15 ஆண்டு காலம் 10 ஆண்டுகள் 15 ஆண்டு காலம் தான் சொல்லுவாங்க. ஒரு மொழி வந்து போயிடும். நீங்களா உள்ள மத்தியில் சில பேர் வந்து வேற்று மொழிகள் கற்றுக்கிட்டு இந்திய மொழிகளிலே சில பேர் வந்து எனக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும், மலையாளம் ஓரளவுக்கு தெரியும் சொல்லியிருக்கு. ஆனா பேசி புழங்கவில்லை என்றால் அந்த மொழி மறைந்துவிடும். அதே மாதிரிதான் தமிழும். பேசி புழங்கவில்லை என்றால் மொழி ஒரு பேசலாம், ஓரளவுக்கு வீட்டுல பேசலாம். ஆனா ஒரு பத்திரிகை அளவுக்கு எழுத முடியுமா, பேச முடியுமாங்கிறது உண்மை. ஆக நாம ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கோம். தமிழ் மொழி அரசாங்க ஆதரவு பெற்றிருக்கிறது. பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. தமிழ் மொழி மாதம் நடக்கிறது. அதையும் தாண்டி பல நிகழ்ச்சிகள். ஆக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் புதிதானவர்கள் வர வேண்டும், தமிழ் மொழியை பேச வேண்டும், எழுத வேண்டும், படிக்க வேண்டும். அதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதை எடுக்க வேண்டும். எதை படிப்பது? சிங்கப்பூர் இலக்கியங்கள் மிக முக்கியம். ஏன்னா சிங்கப்பூரில் ஒரு அந்த கண்ணோட்டம் தேவை. சிங்கப்பூரின் கண்ணோட்டம் வரும் தலைமுறை எழுத்தாளர்களுக்கும் தமிழ் எழுதுபவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் வேறு. அது இந்த புத்தகம் சேரும் என்பது இன்றியமையாது. பல கவிதைகளை வந்து நான் அந்த பண்ண மாட்டேன், பட் இதுல பண்ண வேண்டியதா போச்சு. அந்த இது மடக்கி வச்சிருக்கேன். ஆனா எல்லாத்தையும் படிக்க எனக்கு வந்து நேரம் கிடையாது. ஆனா இதுல வந்து ஒரு முயற்சி என்னன்னா, அவர் வந்து வகைப்படுத்தி இருக்கிறார். அதாவது தத்துவ அருவிகள், மரபு கவிதை அருவி, குடும்ப அருவி, காதல் அருவி, பலவித அருவிகள், சிறுவர்களுக்கான அருவி. அதைத்தான் நான் கூற விரும்புகிறேன். சிறுவர்களுக்கான பாடல்கள் மிகவும் சொற்பம். ஏன்னா எல்லாருமே எழுதும் பொழுது பெரியவர்களுக்காக எழுதுவார், என்னையும் உட்படலாம். நான் எழுதும்போது ஏன்னா நான் இப்பதான் பத்திரிகை வந்திருக்கேன். எனக்கும் தமிழ் வந்து தமிழ்ல எழுதி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ வரைக்கும். அது தமிழ் மேற்கொண்ட ஒரு பற்று தான். அதுவும் நான் பள்ளி சமயத்துல தான் தமிழ்ல எனக்கு தெரியும். பள்ளி சமயத்துல போட்டி விவாத போட்டி இதில் கலந்துகிட்ட ஒரு அடிப்படை காரணம் தான் இப்ப நான் என்னால தமிழ் பேச முடியுது. அதுவும் குடும்பத்தில் தமிழ் பேசுகிறேன். அண்மையில வந்து சில பேர் வந்திருப்பீங்க, முகமதியுடைய அந்த தமிழ் என்ற ஒரு அந்த தொடர் தொலைக்காட்சி தொடர் போயிட்டு இருக்கு, அதை பேச சொன்னாங்க. அப்ப சொன்ன விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சிருக்கேன். தமிழுக்கு இருக்கு 4 குதிரைகள்னு சொன்னேன். ஒரு முதல் குதிரை வந்து பள்ளியிலே தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, 2வது மொழியாக இருப்பது மிகவும் நாம் செய்த வாக்கியம். 2வது குதிரை என்பது குடும்பம். குடும்பத்திலே தமிழ் நிச்சயமாக பேசப்பட வேண்டும். குடும்பம் என்று நான் சொல்லும் பொழுது பெற்றோர்கள் மட்டும் சொல்லுறேன். பெற்றோர்களையும் சுற்றி இருக்க உறவினர்கள், நண்பர்கள். 3வது வந்து தமிழ் சங்கங்கள், தமிழ் அமைப்புகள். இவங்க வந்து அந்த தமிழை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். இலக்கியம், அதாவது ஊடகம், சங்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம். 3வது ஊடகத்துலதான் தமிழ் வெளிப்படுது. அவங்க படிச்சதோட முடிச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த கற்பனையும் வராது. அது தமிழ் ஊடகங்கள், அது வந்து ஒலி, வசந்தம், தமிழ் முரசு மற்றும் பத்திரிகை. 4வது குதிரை என்பது சமுதாயம். அதாவது சமுதாயம் என்றால் ஒரு இடத்துல போறோம், அவர் தமிழ்னு நமக்கு தெரியும், அப்ப தமிழை பேசுறதுக்கு எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அவரே ஆங்கிலத்துல பதில் சொன்னாலுமே தமிழ்ல நம்ம பேசிட்டே இருக்கணும். அதுதான் பண்ணணும். ஆக இந்த 4 குதிரைகள் கூட்டிய தேர் இருந்தா தான் சிங்கப்பூர்ல இந்த தேர் ஒரு தூரம் போகும், தமிழும் தழைக்கும். அதாவது தமிழ் இருக்கும் என்பது ஐயம் இருக்கு. இப்பொழுது இளைஞர்கள் வந்து நல்லா தமிழ் பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அவர்கள் பல வேலைகள் அமையலாம், அதுல அவர் சென்று விடலாம். ஆனா தமிழ் இருக்கும், தழைக்குமா, இலக்கியங்கள் உருவாக்குமா என்பது இப்போதைக்கு கேள்விக்குறிதான். நம்புவோம். எதிர்காலத்தில் தமிழை நல்லபடியாக எதிர்காலத்திற்கு இட்டு செல்வதை
சிங்கப்பூரின் பங்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. வெளியிட்டலாம், நூல் வெளியிட்டலாம், நூல் வெளியிட்டலாம். நான் குதிரைகள் சொன்னால அதான் சொல்லணும். எனக்கு வந்து நான் இந்த 4 குதிரைகள் வந்து ஒரு நிமிஷம் வாங்குறேன். வீரமணி அவர் சரி நூல் வெளியிட்டா சரி. ரஜித்தையும் வர சொல்லுங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. சரி எந்த நமது ஆசிரியர் சொல்லி சென்ற மாதிரி தேரில் அந்த 4 குதிரைகளையும் பூட்டினால் நம்ம தமிழ் மொழி சீரோடும் சிறப்போடும் உயரும் என்று கூறி இப்பொழுது நூல் வெளியீட்டிற்கு மேடைக்கு வந்திருக்கும் அனைத்து சமூக தலைவர்களும் வரவேற்கிறேன். இப்பொழுது நமது ஆசிரியர் சரி வர மாட்டாங்க. நீங்களாம் கையில் நூல் வச்சுங்க. ஆனால் அவர் தான் அந்த நூல் வெளியிடுவார். நான் பேராசிரியர் நூலை வெளியிடும்போது அதை பார்த்து அதே மாதிரி இப்பொழுது ஆசிரியர் திரு வீரமணி ஐயா அவர்கள் இந்த சிந்தனை சிற்றறி என்ற நூலை வெளியிட்டு நம் அனைவருக்கும் வழங்குவார். உங்கள் பலத்த கரவொலியோடு. மிக்க நன்றி. கூப்பிடுறேன். வரும். இப்பொழுது நூல் வெளியீட்டிற்கான வாழ்த்துரை வழங்கும் நேரம். அவரை வரவேற்பதற்கு முன்பு ஒரு சிறு அறிமுகம். 15 வயதில் எழுத ஆரம்பித்தவர். தனது எழுத்துக்களால் முத்தமிழுக்கு அழகு சேர்க்கும் இவர் மனிதனின் அடிப்படை தேவைகளில் 3ஆம் தேவையான உறைவிடத்தை பூர்த்தி செய்யும் கட்டிடக்கலை பொறியாளர். இவரின் பேனா தாளுடன் மையல் கொள்ளும் சிறந்த கவிதைகள் பிறக்கும். அப்படி பிறந்த 2 கவிதைகளே இவருக்கு 2 தங்கமணி பேனா விருதையும் ஒரு சிறு கவிதை தங்கமணி பேனா விருதையும் ஒருமுறை பெற்று தந்துள்ளது. பொதுவாக காதலில் விழுந்துதான் கவிதை எழுதுவார்கள். ஆனால் இவர் கவிதை எழுதபின் காதலில் விழுந்தவர். தன் கவித்திறனால் நாம் அவ்வப்போது முணுமுணுக்கும் காதலில் விழுந்தேன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாத அன்பே என்ற பாடலை எழுதி நம் மனத்தில் நீங்கா இடம் பிடித்த கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர் திரு நெப்போலியன் அவர்களை வாழ்த்துரை வழங்க மேடைக்கு அழைக்கிறேன். பேராசிரியர் டாக்டர் வீரமணி ஐயா அவர்கள் உள்ளிட்ட அவையை வணங்கி வணக்கம். வணக்கம். பிரம்மகுமாரி வந்து தொண்ணூறுல தெரியும். அவர் வந்து தொண்ணூறுல பரபரப்பான சிறந்த தமிழ் ஆர்வமுள்ள சிங்கப்பூர் மேடைகளில் பிரபலமான ஒரு பேச்சாளர். அவர் பெரிய கைகள்
அப்படிதான் எனக்கு பிரம்மகுமார் தொண்ணூறுகளில் இந்த பேச்சு கலை மேடைகள், பட்டிமன்றங்கள், டிபேட்ஸ் அந்த மாதிரி இடங்கள்ல எனக்கு அறிமுகமாகாது. அப்ப நான் எழுதிட்டு இருக்கேன், அவர் எழுதுறாரு, பேசுறாரு, தமிழ் ஆங்கிலம் இரண்டிலுமே. அவர் கிட்டத்தட்ட சிங்கப்பூரின் பள்ளி, கல்லூரி, சமூக மன்ற நிலையங்கள், அப்புறம் தமிழ் அமைப்புகள் நடத்தும் போட்டிகள் எல்லாம் பிரம்மகுமார நான் உற்சாகமான ஒரு இளைஞரா பார்க்கிறேன். இப்போ ஒரு இளைஞர் தான். அப்பொழுது கவிமாலை 90களில் தொடங்கப்பட்டு மிகவும் பரபரப்பாக கவிதை எழுத முனைவோர்களையும் இளைஞர்களையும் அந்த கம்பங்குளம் சிசியில் ஊக்குவித்து விஜயகாடைகளுக்கும் விஜயபாரதி, நாவி, சத்யமூர்த்தி இவர்களோடு சேர்ந்து அது ஒரு சின்ன வட்டமாக பரபரப்பா ஆரம்ப காலம். அப்புறம் நான் ஒரு என்கரேஜ் பண்ணேன், ஊக்குவிச்சேன். பிரம்மகுமார், நீங்க தயவுசெய்து நீங்க கவிமாலை அமைப்புக்கு வாங்க, கவிதைகளை கேளுங்க. அவருக்கு கவிதை பற்றி ஒரு பெரிய பிரமை இல்லை, அதை பற்றி ஒரு பெருசா பேசுவார். தமிழ் பாரதிதாசன், பாரதியார் இப்படி ஒரு முன்னோடி கவிஞர்களுடைய அடித்தளத்தோட ஒரு அழகா பேசுவார். அப்படியே எனக்கு எழுத ஒரு மாதிரி இப்படி இல்லை, நீங்க முதல்ல வந்து அமருங்க அப்படின்னு சொல்லி அப்படி 90களில் பழக்கப்பட்ட ஒரு பட்டறை தான் பிரம்மகுமார். அதுல இருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 35 வருடம் ஆயிரம் நினைக்கிறேன். விடாமல் தொடர்ந்து எழுதி தனது 2வது கவிதை தொகுப்பை சிந்தனை சிற்றறிவு என்று அவர் வெளியிட்டிருக்காரு. முன்பே ராஜசேகர் அவர்கள் சொல்லியது போல் புலம்பெயர்ந்து வந்து என்னை போல் 90களில் புலம்பெயர்ந்து வந்து அண்ணன், ரஜிஸ்தனை நிறைய பேர் நம்மளோடு இணைந்து படைப்புகளை படைப்பது நல்ல விஷயம். நல்லா படைக்கிறோம், ரொம்ப அழகாவே படைக்கிறோம். ஆனால் சிங்கப்பூர்லே பிறந்து ஒரு படைப்பிணைக்கம் செய்யற ஒரு இளைஞருங்கிறத வந்து ரொம்ப பார்க்க முடியாது. பேசிட்டு போன ராஜசேகர் கூட அழகிய பாண்டியன், ராஜசேகர், முகமது அலி, அம்ருதீன் இப்படி போன்றவர்கள் சின்ன சின்ன சித்தாந்தங்கள் ஒரு புத்தகம் 90களுக்கு முன்னாடி 80 நிதிகளில் போட்டு அதோடு நின்று போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக தன்னுடைய வேலையையும் எப்படி எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, அது நல்லதா கெட்டதா, அது மேம்பட்டு இருக்கா, உலகத்தரத்து இருக்கா, நவீனமா இருக்கா, மரபா இருக்கா, பயங்கரமா, அதெல்லாம் அடுத்த கட்டம் கேட்கணும். எழுதுறாரு அப்படிங்கிறதா முக்கியம். அதுக்காக மறுபடியும் பிரம்மகுமாருக்கு ஒரு கேட்க இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததற்கு காரணமும் பிரம்மகுமாரின் இடைவிடாத தேடி ஒன்று உழைப்பார். பெரும்பாலும் நான் இந்த மாதிரி மேடைகளில் கருத்துரையோ அணிந்துரையோ புத்தகங்களுக்கு கொடுப்பதில்லை. ஏன்னா அது வந்து வேற மாதிரி விமர்சனமாக கத்தி பெரிய கத்தியா இருக்கணும், ஒரே விட்டா வெட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் போவது வாழ்த்துறையோடு நம்ம வச்சுக்கிறது. ஆனா இவர் மேல் சார்ந்த அன்பாலும் இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிற இந்த எழுத்தினால்தான் நான் பேச விட்டேன். ஒரு சிறிய வாழ்த்துறை தான் அது. சிந்தனை சிற்றறிவி அப்படிங்கிற இந்த தலைப்பே வந்து என்னை பார்த்தது அது எங்க கொண்டு போய் விட்டுச்சுன்னா, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு வந்து மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கறிகள் கேட்கும், காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர், கமல சித்தர் வந்து காய சித்தி உழைப்பர், ஏன் அருவி திரை எழுந்தி அப்படி போகும். அந்த கவிதை குற்றால குறவஞ்சி திரிகுட ராசப்பட்ட செய்த அந்த நாடகப்பன் குற்றாலம் அருவி, குற்றாலம் அருவிகளால் இணைக்கப்பட்ட ஒரு ஒரு நீர் சொத்து. அப்ப இவருடைய கவிதை இந்த சிந்தனை சிற்றறிவு எப்படி இருக்கு அப்படின்னா, குடும்பம், காதல், தத்துவம், பல அருவிகள், இப்படி சிறுவர்கள் இப்படி தொகுப்பா பகிர்க்கப்பட்டு அது வந்து எனக்கு குற்றாலத்தையும் தமிழின் நாடகப்பண்ணின் மேன்மையை, நாடகப்பன் மேன்மையையும் திரைக்கூட ராசப்பரையும் எனக்கு எத்தனையோ கவிதைகளை நாம் எழுதுவோம். எழுதுறது எல்லாம் கவிதை ஆகியுமா அப்படின்னா தொகுப்பு எழுதிங்கன்னா நான் உட்பட உலகின் மிகச்சிறந்த கவிஞர் யாராக வேண்டுமானால் தொகுப்பில் உள்ள எல்லா கவிதையும் கவிதையாகி விடுமா என்றால் அது இருக்காது என்பதுதான் என்னுடைய சித்தரிவு. ஏன்னா படிச்சு ஒரு சிலர் வந்து அவங்களை ரொம்ப மேல வச்சோம். அவங்கள்ட்ட உள்ள பொட்டன்ஷியல் இவர் எழுதுவார், இவர்கிட்ட இருக்கு, இன்னும் செல்விட்டு இவர்கிட்ட தொகுப்பு வந்து அதிகமா இருக்குன்ற உற்சாகத்தை அப்படித்தான் நான் சிந்தனை சிற்றறிவையும் பார்த்தேன். பிரம்மகுமார் எழுதியிருக்கிறார். ஆனா நெப்போலியன் படிக்கும்போது பிரம்மகுமார் எப்படி வர்றாரு எனக்கு
என்னை எப்படி உற்சாகப்படுத்துறார் அப்படின்றது உங்களுக்கு வாழ்த்தா இருந்தா கூட அவர் எழுதிய கவிதைகள்ல பாத்தீங்கன்னா புத்தகத்தை நீங்க படிங்க, நீங்க தேடி படிங்க. நான் வரிகளை மாத்திரம் தான் சொல்றேன். மொத்த புத்தகத்திலையும் நூலகம் உள்ள நாடு பாராடும், நூலகம் உள்ள நாடு பாராடும், நூலகம் இல்லா நாடு பாழாடும். சிங்கப்பூர் உதாரணம். சிங்கப்பூரின் நூலகத்தை பற்றி உலகத்துல நூலகம் மாதிரி எந்த நூலகமே கிடையாது. செந்நீர் வடிக்கும் போர்கள் மறைக, செந்நீர் வடிக்கும் போர்கள் மறைக. உலகம் யுத்தத்துல போயிட்டு இங்க பார்த்தாலும் சண்டை. அந்த சிறு வானத்தை விளங்க வைத்தன நட்சத்திரங்கள் உலகை. அழகு கவிதைகளை வந்து சமூக பார்வை இருக்கும், உலக பொது பார்வை இருக்கும், அழகில் இருக்கும். அப்படிப்பட்ட கவிதைகள் தான் அடுத்த எல்லாமே என்னுடைய பார்வை தான். எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கலாம். எப்போதையும் சித்தறிவு வேண்டிய பார்வை. கவிதை வந்து எப்ப முழுமையில அது ஒரு இன்டர்நேஷனல் கான்செப்டா, உலக பொது பார்வையா. அதே போல அந்த அழகியல் சமூகத்துக்கு என்ன சொல்றான் அப்படின்னு பிரம்மகுமார் கவிதையை நான் விமர்சனம் பண்ணல. ஆனா இந்த 3 வரிகள் வந்து உங்களை நிச்சயமா இன்னும் ஒரு மேம்பட்ட முக்கியமான சிங்கப்பூருக்கு உருவாக்கும். அம்மோக்கியோவில் வந்தது இங்கு சேவல் ஒரு தலைப்பு கவிதை. நான் போல அந்த கவிதையில எனக்கு உடன்பாடு. நீங்க சில சமயங்கள்ல முக்கியமான பரபரப்பான சாலைகளை இப்ப பார்க்கலாம், சேவல் தலை பாருங்க. இன்னொரு தடவை ஒரு பரபரப்பான இந்த காங்கிரீட் காடுகளுக்குள்ள சேவல் சுத்திக்கிட்டு அம்மோக்கியோவில் வந்த சேவல் ஒரு தலைப்பு. இது போன்ற சிந்தனைகளை உள்ளடக்கிய பிரம்மகுமாரை பற்றி யோசிக்கும் போது நான் யோசித்த ஒரு கதை தான் ஞாபகம். ஒரு இதற்கு கவிதை எழுதணும்னு ரொம்ப ஆசை. எப்படி எழுதணும்னா தெரியல, கவிதை எழுதணும். எனக்கு மொழி மேல ஆசை. எழுதுறாங்க தினமும் எழுத குடிச்சிட்டாரு. எழுதாத தலைப்புகள் இல்லை, பார்க்காத பார்வைகள் இல்லை. அது நல்லதா கெட்டதா, தெரிஞ்சதா தெரியாததா, புரியுதா புரியாததா, அதெல்லாம் வேணாம். எழுதி 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 100 வயசு வாழ்றாரு. இந்த கதை நீங்க எங்கேயும் கேட்டு கூட என்னுடைய கற்பனை கதை. நான் எழுதுனேன் ஒரு காரை எழுதுவாங்க. அப்ப 100 வயது ஆகுது. எழுதி குடிச்சா அது அவருடைய வீட்டை விட பெருசா இருக்கு. அள்ளி தெரி பயங்கரமா இருக்கு. கவிதையா இல்லாத தலைப்பே இருக்கு. கவிதையோட தரத்துக்கோ இல்ல ஈக்குவல் அந்த அதுதான் எழுதிட்டே இருக்க. அப்ப 100 வயசு ஆயிடுச்சு. அவரு ஆயுள் முடியும் நேரம் அந்த கவிஞன் என்ன பண்றான், இறக்கும் தேவை போச்சு. அப்ப அந்த ஊரு அந்த அந்த சார்ந்த பகுதி மக்கள் இப்போ எழுதி வச்சிருக்கானே, என்ன பண்றது எப்படி பண்றது. கவிதையை வாசிக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, வாசிக்காத சில பேர் இருப்பாங்க. அது மேல பற்று உள்ளவங்க இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னா அது சில பேர் எடுத்து படிக்கலாம், சில பேர் வந்து என்ன இருக்கலாம், சில பேர் பரவாயில்ல நல்லா இருக்கேன். ஆனா அந்த குவிந்த கவிதைகள் நாளாக 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 காற்றடிக்குது, புயல் அடிக்குது, மழை பெய்யுது, வருடங்கள் ஓடுது. அது என்ன பண்றதுன்னு தெரியல. கொண்டு போய் கடல்ல பற்றவும் முடியல, அழிக்கும் மூஞ்சி வைக்க இப்போ ஒரு மலை மாதிரி இருக்கு. ஆகி 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 அது மக்கி போய் என்ன ஆகுது, மண்ணி அப்படியே மக்கி போகுது. டோட்டலா 3 வருஷம் இருக்காங்க. எவ்வளவு பிறகு அங்க ஒரு முளையம் தோன்றுகிறது, ஒரு செழிக்கும் பசுமையான ஒரு செழிக்கும். அப்ப அந்த இடம் ஊர் இந்த இடத்துல ஒண்ணு தோன்றுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்க பசுமையா வளர ஆரம்பிச்சு பெரிய மரமா இருக்கு. ஏன் அந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு பெரிய மரம் வந்துச்சு. அப்பதான் அந்த ஊர் மக்கள் கவனிக்கிறான், போறவன் கேட்கிறான், அந்த இதை அசஞ்சா கவிதை வழிகளாக வழிபோக்குகள் போகும்போது அங்கே தங்கினாங்கன்னா அது கவிதை பேசும். கவிதை கவிதை இரவுல நிலாவை பத்தி பேசு, காலையில வைகரை பத்தி பேசு. அங்கே நின்று
பேசிட்டு இருக்க காதலர்களுக்கு காதலின் விழுந்தேன் வரிகளை சொல்லுது. இப்படி நிறைய தத்துவம் சொல்லுது. குழந்தைகள் வந்து விளையாடும் போது குழந்தைகளுக்கான பாடங்களை சொல்லுது. அப்ப ஏதோ ஒரு விதை அங்கே இருக்கிற விதை என்ன ஆகுதுன்னா, எழுதப்பட்ட கவிதைகளில் ஒரு முக்கியமான வித்து அது ஒரு பெரிய வெளிச்சமா வளர்ந்து ஒரு பெரிய கவி மரமா அங்கே உயர்ந்து. இந்த வாழ்த்துறையில் நான் பிரம்மகுமாருக்கு சொல்வது என்னன்னா, பிரம்மகுமார் உங்களுடைய கவிதை மரமாக வளர வெளிச்சமாக வானத்தில் வளர. யாரு எது சொன்னாங்க, நீங்க எழுதிதான் நான் கவிதை படணும். நான் அப்படித்தான் கேட்கிறேன். சில பேர் கேட்பாங்க, என்னென்ன கோயில் தொடர்ந்து உங்க கவிதை வந்து கேட்கிறேன். 93 இறுதிகளில் வந்து 94 வந்து ஒரு 2 வருஷம் எந்த கவிதையும் வந்தது எல்லாம் செய்யலாம் இருந்தாங்க. அது எழுதி தள்ளிடுவேன். இந்த மரம் வளர்ந்த மாதிரி ஒரு கவிதை கூட வரும். எழுதி கொண்டே ஒரு நாளுக்கு மேல விவசாயனால பார்க்க பரவாயில்ல, நல்லா இருக்கேன்னு போடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு உற்சாகமாக எழுதாங்க. அப்படிதான் சினிமா. நான் கவிதையை எப்படி எழுதுகிறோம் என்றது எழுதணும்னு ஆர்வம் எழுத ஆரம்பிச்சாலே கவிதை உங்களுக்கு தெரிவிக்கும். கவிதைக்கான அனைத்து வரங்களும் உங்களுக்கு கிடைக்க இந்த மாதிரி நான் வாழ்த்துகிறேன். எழுதுங்கள், சிறந்த கவிமரமாக உருவாங்கள். வாழ்த்துகள். இப்பொழுது கவிஞர் நெப்போலியன் நாயக் அவர்களுக்கு நமது கவிஞர் ஆசிரியர் அன்பளிப்பு வழங்குவார். உங்களுடைய பாசத்தில் மிக நன்றி ஐயா. ஒரு வளர்ந்து வரும் எழுத்தாளருக்கு இதைவிட ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்க முடியாத ஒரு சிறப்பான வாழ்த்துறை. கற்றல் சிறந்தது, அதைவிட கற்பித்தல் சிறந்தது. தன்னுடைய துறையில் இன்னொருவரை ஊக்கப்படுத்தி எழுத செய்வது என்பதற்கு மிகப்பெரிய குணம் வேண்டும். அந்த வகையில் கவிஞர் நெப்போலியன் ஐயா அவர்களுக்கு நமது மனமாக நன்றிகளை தெரிவித்துக் ஐயா, கவிஞர்கள் தெரியும், கதை எழுதுவாங்கன்னு தெரியும். ஆனா கதை சொல்றது பாத்தீங்கன்னா உண்மையில அவ்வளவு ஒரு குறும்பட இயக்குனர் மாதிரி எனக்கு அந்த அதாவது அந்த கவிதைகள்லாம் மக்கனவன்னா ஐயோ இதுக்கு மேல என்னடா கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அது ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு சரியான ஒரு ஆர்ட் போட்டு சரியா அந்த கதை அது அப்புறம் எவ்வளவு தூரம் கவிதைகளா வந்துச்சு சொல்லும்போது உண்மையில ஒரு பெரிய ஒரு உற்சாகம் இருந்துச்சு. மிக நன்றி உங்களுடைய வாழ்த்துறைக்கு. அடுத்ததாக நான் அனுந்துரை வழங்க அழைக்க இருப்பது, இவர் இயற்பியலில் முது தத்துவமானி பட்டம் பெற்றவர். தமிழ்ல சொல்ற முது தத்துவமானின்னு ஆசிரிய பணியே அறப்பணி என்று அறிந்து அதற்கே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர். கவிதை, சிறுகதை, நாவலென எழுத்துக்களின் சிகரம் தொட்டவர். இவர் பிடித்த கூரிய முனைப்பேனா, வடித்த கவிதைக்காக தங்க முனைப்பேனா விருதையும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்று மாற்றி சிந்திக்க வைத்த அந்த கதை தொகுப்புக்கு புனைவு இலக்கியத்திற்கான விருதையும் பெற்றவர். எழுதுவோர் பிடித்து எண்ணில் அடங்காமல் எழுதும் விரல்களின் கலைத்தாகம் மேலும் தணிப்பதற்கு தூரிகை பிடிக்க வைத்து ஓவியமும் படைப்பவர். தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகம் என்ற அமைப்பை நிறுவி நூற்றுக்கணக்கான பட்டிமன்றங்களை நடத்தி சிங்கப்பூரின் குன்றக்குடி அடிகளாராக திகழ்ந்து வரும் தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் தலைவர் திரு யூசுப் ராஜித் ராவுத்தர் அவர்களை வாழ்த்துறை வழங்க நடைபெற அழைக்கிறேன். ஒரு நூல் எழுதணும், படித்தவங்கள்ட்ட, ஒரு எழுத்தாளர்கள்ட்ட, ஒரு அணிந்துரை எழுதிகள் தாங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா அணிந்துரையிலேயே பேசுங்க அப்படிங்கிறது இது முதல் முறை. ஒரு சிறப்பான ஒரு முன்னுதாரணம். எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு அணிந்துரை. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து பேசிக்கிட்டு சென்ற தமிழ் மோசனுடைய ஆசிரியர் திரு அஜய்சேகர் அவர்கள், முனைவரையா விருதுரை அவர்கள், வாழ்த்துறை வழங்கி சென்ற தம்பி கவிஞர் நெப்போலியன் அவர்கள், நண்பர் நூல் ஆசிரியர் பிரம்மகுமார் மற்றும் பிரம்மகுமாருடைய நூலை வாங்குவதற்காக வந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும்
என் அன்பும் நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும் அனைத்துக்கும் மேலாக என் நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும். சிங்கப்பூருடைய மக்கள் தொகை ஒரு 5 மில்லியன் கூடவே இருக்காங்க. புள்ளி விவரங்கள தப்பு இருந்துச்சுன்னாக்க கொஞ்சம் சிங்கப்பூருடைய மக்கள் தொகை இன்னைக்கு 5 மில்லியன். தமிழ் சமூகம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னாக்க 2%. அதாவது 1 லட்சம் பேர் தான் தமிழர். 1 லட்சம் பேர்ல காதல் உள்ளது. இந்த 1 லட்சம் பேர்ல 40,000 பேர் தான் ராஜசேகர் பேசும்போது சொன்னாரு வீட்டுல தமிழ் பேசணும் அப்படின்னு. இந்த 1 லட்சம் பேர்ல 40,000 பேர் தான் வீட்டுல தமிழ் பேசுறது. இந்த 40,000 பேர்லையும் இது மாதிரி நூல் வெளியீடு, ஒரு நூல் எழுதுறது, ஒரு மேடையில பேசுறது, இது மாதிரி ஆர்வம் உள்ளவங்கன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு 5,000 பேர் தான் இருப்பாங்க. 40,000 பேர்ல 5,000 பேர் தான். எவ்வளவு பெரிய கூட்டம் போடுங்க. 300 பேர் தானே பெரிய அதிசயம். நடிகர்கள் யாராவது வந்தா வருவாங்க. இலக்கிய கூட்டம் சொன்னாக்க ஒரு 200 300 அவ்வளவு பேர் அவ்வளவு 5,000 பேர். இதுல எங்களை சிங்கப்பூர்லயே பிறந்து வளர்ந்தவங்க பாத்தீங்கன்னாக்க 12,000 பேர் இருப்பாங்க. இந்த 5,000. மற்றவங்கலாம் எங்களை மாதிரி வந்தேன் கூடியதான். நாங்கள்லாம் 93 தான் இங்க வந்தோம். இங்க வந்தவங்க தான் நாங்க வந்து எழுதுறவங்க தான் ஒரு பேர் இருப்பாங்க. இங்கேயும் பிறந்து எழுத்தாளராக ஆகி தமிழுக்கு சேவை செய்யக்கூடியவங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு 2,000 பேர். அந்த 2,000 பேர்லையும் இங்கேயே பிறந்தவங்க அந்த 2,000 பேர்லையும் தாத்தா ஜப்பானுடைய போன் காலத்துல வந்து ஜப்பான் நாட்டுக்காரங்க சிங்கப்பூர் வந்து ஆதிக்கம் காலத்துல வந்து அவருடைய அப்பாவை இங்க பெற்று அவர் இங்க பிறந்து அவங்க 3 தலைமுறையாக சிங்கப்பூர்ல வாழ்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 1000 பேர். ஒரு உத்தேசமான கணக்கு தான். முனைவர் வீரமணி ஐயாது குறை இருந்தாங்க. ஒரு 1000 பேர் தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு பதவி வாங்கிருக்கோம், ஒரு அரசு துறையில் ஒரு பதவி இருக்கோ, அமைச்சராக இருக்கோ, 3 தலைமுறையாக சிங்கப்பூர் இருக்கணும். இது எழுதாத விதி. சிங்கப்பூர்ல எழுதப்படாத விதி. விதிவிலக்கு இருக்கணும். 3 தலைமுறை இங்க இருக்கணும். அப்படி இந்த 1000 பேரில் ஒருவர் தான் நம்முடைய பிரதமர். மிக அவரை பற்றி விசாரிச்ச பொழுது, அவரை பற்றி கேள்விப்பட்ட பொழுது மிகப்பெரிய ஒரு வியப்பவும் அதிசயம் ஆச்சரியம். இவ்வளவு பெரிய மனிதரை இவ்வளவு கவனமா செய்யாம நீங்க ஆச்சரியமா இப்ப 1 லட்சம் பேர் மட்டுமே பேசக்கூடிய ஒரு மொழிய ஒரு ஆட்சி மொழியா வைக்கிறதுனாக்க சிங்கப்பூரோட தந்தை தைரியம் தமிழ் மொழி ஆட்சி மொழியா. என்ன காரணம்? காரணம் சாரங்கபாணியர்களுடைய ஒரு முயற்சி. மிகப்பெரிய காரணம் அவர் நிறுவிய தமிழ் முரசு ஒரு முக்கியமான. அந்த தமிழ் முரசனுடைய ஆசிரியர் அவங்க பேசிட்டு இருந்தாரு. ஆக இதுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டும். தமிழ் மொழி அந்த அளவுக்கு முக்கியமாக இருந்ததால் தான் அன்றைக்கு சிங்கப்பூரில் தந்து தமிழ் மொழிய ஒரு ஆட்சி மொழியா வச்சிருக்காங்க. ஆக எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்க, சிங்கப்பூருடைய தந்தை ஒரு தமிழன் மறந்தான்னு சொன்னாங்க மிகப்பெரிய நன்றி மறந்த ஒரு செயலாக ஆகிதான் இந்த காலத்திலுமே அவர்கள் மூத்த அமைச்சர் அவர்களை தமிழர்கள் போட்டி போட்டு. இப்ப சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் எழுத்தாளர்கள் பார்த்தீங்கன்னா 2 வகையா கிடையாது. ஒரு வகை யாருன்னு கேட்டீங்கன்னாக்க கதைகள், கவிதைகள், சிறப்பாக எழுதக்கூடியவர்கள், போட்டிகளை பங்கு பெறவங்க, இது மாதிரி ஒரு வகை. இன்றைக்கு உள்ள சிங்கப்பூர் நிலைமையில அந்த முதல் பிரிவுனால எவ்வளவு பயன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னொரு பிரிவு இருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா புதிதாக தமிழ் கத்துக்கிறவர்கள்
அவர்களுக்கு ஊக்குவிப்பாக இருக்கணும். அவர்களை தமிழின் மீது ஈர்ப்பு ஒரு இழுத்து அவர்களுக்கு தமிழ் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தணும். அதற்கு அதற்கு சில பேர் பாடுபடணும். அவர்களால் தான் சிங்கப்பூர்ல தமிழ் பேசுறவர்களுடைய எண்ணிக்கையை நாம் அதிகமாக்கணும். அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு பிரம்மகுமார் இருக்கக்கூடிய இந்த நூல்ல ஒரு சின்ன உதாரணம். அவருடைய எழுத்து வகையில ஒரு தொடக்க நிலை 3 படிக்கிற ஒரு மாணவன் கூட அவருடைய நூலை பார்த்துட்டு ஏன் நம்மளும் இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். அந்த எளிமை இருக்கு அவருடைய நூல்ல. சில இதை வரிகளையே நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் முக்கியமான கருத்துக்கள் நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். அவர் சொல்றாரு, ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு பெரிய செல்வந்தன் வந்து 7 நாய் வளர்த்தாங்க. அந்த 7 நாய் மேல அவங்க ஒண்ணு ஆத்தம் வந்துச்சு. 7 நாய் வச்சு கூட்டு 3 நாளா சாப்பாடே போட. 4வது நாள் கதவை திறந்தவுடனே 7 நாய் பாஞ்சு கட்டிச்சு அவங்க சாப்பிட்டு. இப்ப நாய் நன்றியுள்ள பிராணி தான். இந்த நன்றியை மதிக்க தெரியணும். அதை எழுதிட்டாங்க. நாயை தொட்டா கையை கழுவணும். அதே நாயை தொட்டா கையை யாருமே இது மாதிரி எழுதுறது. நாயை தொட்டா அதையும் அவரதுல அதே மாதிரி இன்னொரு நூலகத்தை இன்னும் முக்கியமான ஒரு கருத்து என்ன, எப்படி வாழணும், சிறந்த முறையில எப்படி வாழணுங்கிறதுக்கு பெரிய வல்லலா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெரிய சாதனைகள் புரியணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் பயனுள்ள முறையில வாழ்ந்தாலே போதும். எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் நீங்கள் வாழ்ந்தாலே நீங்கள் ஒரு சிறந்த மனிதர். அப்ப நூலகம் எப்படி இயங்கணும், நூலகத்தினுடைய எப்படி வளர்ச்சி ஏற்படுத்தலாம் பல பேர் பல விதமா சிந்திச்சுட்டு இருக்கோம். அவர் எழுதியிருக்க நூலகத்துக்கு நீங்க போங்க. இப்படி 10 நூல்கள் எடுத்தீங்கன்னாக்கா 1 நூல் இலவசம். அப்படியெல்லாம் நம்ம வந்து படிக்க வைக்கிறது நம்ம ஆர்வத்தை தூண்டிக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, நூலகத்துக்கு போங்க. கடல்ல முத்து குடிக்கிறது மாதிரி அந்த நூலை நீங்க தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுமா அப்படின்னு பார்த்து அந்த நூலை எடுத்து படிங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி உலகத்தினுடைய வறுமைக்கு அவர் ஒரு காரணம் சொல்றாரு. உலகத்துடைய வறுமை வந்து உலகத்துல இருக்குன்னு சொன்னாங்க. உலகத்தினுடைய வறுமையை போக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒரு வழி சொல்றாரு. என்ன தெரியுனாங்க, அகிலத்தினுடைய ஒற்றுமை இல்லாட்டி உலகத்தினுடைய வறுமையை போக்கவே முடியாது. அகிலத்தினுடைய ஒற்றுமையில எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொரு வளர்ந்த நாடுகளும் சில நாடுகளை தத்தெடுத்து அவர்களை வறுமையிலிருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணாங்கன்னாக்க உலகத்தில் உள்ள வறுமையெல்லாம் கூட அழிஞ்சிரும், முடிஞ்சிடும், மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவருடைய நூல்ல கொண்டு வச்சிருக்காரு. ஆக இந்த நூல்ல 2 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, புதிதாக தமிழ் படிக்க வரக்கூடியவர்களுக்கு இவருடைய நூலை பார்த்தாக்க நாம் நிச்சயமாக இது போல் எழுத முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு ஏற்படும். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, மிகவும் எளிமையான முறையில சொல்ல வேண்டிய கருத்தை மிகவும் சிரமமான வார்த்தைகள் எல்லாமே எளிமையாக சொல்லியிருக்காரு. அந்த வகையிலையும் இந்த நூலை நம்ம நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். அதே மாதிரி பிரம்மகுமார் அவர்கள் இதோட என்று சொன்னால் ஒரு பேசும்போது இப்பதான் நான் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய படிச்சுட்டு இருக்காரு, படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நிறைய எழுதணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து சொன்னாரு. உண்மைதான் அது. ஆக உங்களுக்கு அந்த ஆர்வம் ஏற்பட்டதோட நீங்க இன்னும் நிறைய எழுதலாம். உங்களால இன்னும் பல தமிழ் மீது ஆர்வம் கொண்டு இந்த 40,000 பேரை நீங்க ஒரு 80,000 பேர் 1,00,000 பேருங்கிற அளவுல அதிகமாக்குறதுக்கு உங்களாலான முயற்சிகளை நிச்சயமா உங்களால செய்ய முடியும், செய்வீர்கள், செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
வாய்ப்பு என்னன்னு இந்த மீதுங்களா கண்கட்டியா இப்பொழுது அணிந்துரை வழங்கிய திரு யூசுப் ரஜித் ராவுத்தர் அவர்களுக்கு நமது கவிஞர் அன்பளிப்பு வழங்குவார். உங்கள் கரகோஷத்து. மிக்க நன்றி ஐயா. ஒரு நிமிஷம், யாருக்கெல்லாம் கேப்டன் கண்மணி வந்துட்டு போனா எனக்கு வந்துட்டு போனாப்புல ஒரு சரியான புள்ளி விவரம். சரி, அந்த புள்ளி விவரம் எதுக்காக அப்படின்னா, இன்றைய விழாவின் கதாநாயகன் யாருன்னு கேட்டா நம்முடைய கவிஞர் எழுத்தாளர் நமது பிரமகுமாரன் அவர்கள். அவர் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்கவர் என்பதை நிரூபிப்பதற்காக சிங்கப்பூர்ல இருக்கிற அந்த தமிழர்களோட டேட்டாவை எடுத்து அதை மிக சிறந்த முறையில சொல்லிட்டு போனீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் ஒரு எழுத்து, நானுமே அப்பப்போ ஏதாவது எழுதுவேன். சிலர் வரிகளை படிக்கும்போது நமக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைச்சு எழுத தோன்றும். அந்த வகையில நமது இன்றைக்கு அண்ணன் எழுதியிருக்கிற புத்தகமும் அப்படி அவருடைய எழுத்து இருந்திருக்கிறது என்பதை சொல்லி சென்ற ஐயா யூசுப் ரஜித் ராவுத்தர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய கரவொலியோடு. இப்பொழுது ஏற்புரை வழங்க அண்ணனை எனக்கு பேச்சாளர் மன்றத்துல அறிமுகம். நான் பேச்சாளர் மன்றத்துல இது இப்ப அண்ணன் எப்படி சிறப்பட்டவரும் இதை என்ன வச்சு நான் சொல்றேன். பேச்சாளர் மன்றத்துல நான் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளா பயணிக்கிறேன். அதுல டிடிஎம், அதாவது டிஸ்டிங்விஷ்ட் டோஸ்ட் மாஸ்டர், மேன்மேற்கு பேச்சாளர் ஒரு பட்டம் கொடுப்பாங்க. நான் 8 ஆண்டுகளா பயணிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் ஒரு தடவை கூட அதை வாங்கல. அடுத்தடுத்த படிநிலையில நான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா அது சில படிநிலைகள் இருக்கு, அது முடிச்சா அந்த பட்டம் வாங்க முடியும். ஆனா அண்ணன் தன்னுடைய அந்த பயணத்துல இது வரைக்கும் 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை அந்த பட்டத்தை வாங்கியிருக்காரு. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அந்த இருக்கிற துறையில எந்த அளவுக்கு ரொம்ப மும்முரமா செயல்படுறாரு அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் சரி, தன்னை வளர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த பேச்சாளர் மன்றங்கள்ல நிறைய பேருக்கு பயிற்சி பட்டறைகள் தான் பெற்றதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது யாருன்னே சொல்லல சிறப்புன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பயிற்சி பட்டறைகள் நிகழ்த்தி இருக்கிறாரு. அதற்கப்புறம் இப்போ இங்க இந்த எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலமலரின் கவிதை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிட்டு இருந்தாங்க. அது வெளியீடெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும் போதே அதுக்கு உண்டான ஏற்பாடு நடந்துச்சு. ஒரு 3 மாசம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இந்த தம்பி இன்னொரு புத்தகம் எழுதிட்டேன், அதுக்காக எடுத்த கூட எனக்கு எம்சி பண்ணி கொடுக்கேன்னு கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா நானும் ஏதாவது ஒண்ணு எழுதிடலாம்னு பாக்குறேன். ஒரு புத்தகம் கூட நம்மளால தோற்க முடியல. அதுக்குள்ள அடுத்த புத்தகம் அப்படின்னா சரி, அதை முடிக்கிறதுக்குள்ள இந்த இதுக்கு அந்த பிளேயர் பதாய வெளியே வந்தது. வெளியே வந்ததுக்குள்ள 3வது புத்தகம் தயாராகிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க ஏதாவது எனக்கு ஒரு இதில் பண்ணணும்னு சொல்லி என்ன கேட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி ஆச்சரியப்படத்தக்க நமது கவிஞர் எழுத்தாளர் பிரம்மகுமார் அண்ணன் அவர்களை ஏற்புரை வழங்க மேடைக்கு அழைக்கிறேன். உங்களின் தரவுடைய சாதாரண மனுஷன் நினைக்காது. சிங்கப்பூர்ல ஒரு 18 பேச்சாளர் மன்றம் இருக்கின்றன. அந்த 18 பேச்சாளர் மன்றங்கள் இவர்தான் தலைவர். அது மட்டும் இல்லை, இவரும் ஒரு கவிஞர். நான் சில கவிதைகளை எழுதிவிட்டு இவருக்கு அனுப்பும் பொழுது அதை திருப்தி கொண்டு செய்திருக்கிறார். சில கவிதைகளை நீங்க எப்படி எழுதணும்னு கூடியும் ஆலோசனை சொல்லியிருக்கிறார். சரி, என்னுடைய உரைக்கு வருகிறேன். என்னுள் இருந்து என்னை எழுத்தூண்டும் ஆண்டவனே, எண்ணில்லா இடங்கள் வந்திடனும் என்று என்னுடன் இருப்பவனே, உன்னத எண்ணங்களை அனுதினமும் தந்திடு, உன்னிப்பாய் வாழ வழிகாட்டிடு. இது என் கவிதைகளில் ஒன்று. இது இன்று இந்த ஈஷான் பொது உலகத்திற்கு ஆதரவு தந்து வரும் பண்பாடும் ஒன்றில் மற்றும் சொல்லாடும் ஒன்றில் தலைவர் நீதிபாண்டி அவர்களே. அதாவது சில பேர் பின்னாடி இருந்தே பல செயல்கள் செய்வார். அதுல இவர் ஒரு பெரிய இருக்கிறார். இவர்கிட்ட நான் அணுகிற போது நீங்க ஏதாவது ஒரு உரை படைக்கிறீங்களா, வரவேற்பு உரை, நன்றி உரை? இல்ல எல்லாத்தையும் நீங்களே பண்ணிடுங்க, நான் பின்னாடியே இருந்துட்டு பாத்துக்கிறேன். அதுதான் அவருடைய தனித்தன்மை. இவர் பல எழுத்தாளர்களை சிங்கப்பூருக்கு கொண்டு வந்திருக்கிறார் வெளிநாட்டிலிருந்து. அதே சமயத்தில் இங்க உள்ள எழுத்தாளர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவர்களை வளர வைக்கும் ஒரு மனிதர்.
இங்க பாத்தீங்கன்னா வந்து 3 ஜாம்பவான்கள் வந்தாங்க. முதல்ல ராஜசேகர், நம்முடைய நெறியாளரே அவரை பகிர்ந்து இருக்கிறார். அவர் சித்தாவில் வேலை செய்திருக்கிறார், இந்து டெம்பிள் போர்ட் அங்கேயும் வேலை செய்திருக்கிறார், இப்போ தமிழ் முரசையும் வேலை செய்திருக்கிறார். எங்க சென்றாலும் ஒரு புத்திரை பெற்றவர், அவர் ஒரு ஜாம்பவான், அவர் ஒரு இந்து. அடுத்து நெப்போலியனை பத்தி அவரே வந்து கொஞ்சம் சொல்லியிருந்தாரு. அவருக்கு எப்படி என்ன தெரியும், ஆனா எனக்கு அவருக்கு பல விஷயங்கள் தெரியாது. அவருடைய நூல் காணாமல் போன கவிதைகள், அதை நான் போய் கண்டுபிடிச்சிட்டேன். பின்பக்கம் பார்க்கும்போது இயக்குனர் திலகம் பாலச்சந்திரன் இவரை பாராட்டு இருக்கிறார். அப்ப இவரை எவ்வளவு பெரிய மனிதன் இருப்பாங்க. சரி, உள்ள இவரை பத்தி மாற்ற போற என்னன்னா இவ்வளவு சாதி இருக்கா, நமக்கு வந்து தெரியல. இவ்வளவு உரிமை நான் அவனை சந்தித்த காலத்திலிருந்து அதற்குள்ளாக 2013ஆம் ஆண்டுக்குள்ள நிறைய சாதித்திருக்காரு. இப்போது வந்து இவர் தமிழையும் கடந்து ஆங்கிலத்திலையும் பல முறை சாதித்துக் கொண்டு வருகிறார். ஆக இவர் ஒரு ஜாம்பவான். 3வது பேசிய நம்முடைய ரஜித் ஐயா வந்து நான் இப்போது வந்து அவரை என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய நூல் பேச வேண்டும் என்று நினைத்திருந்தால் உள்ளத்தின் குரல்னு ஒரு நூல் வெளியாடும். அதில் அமெரிக்காவில் வாழும்போது இந்திய 1970 தமிழ்ல யாரும் மொழிபெயர்த்திருக்காங்க. அது வந்து இவர் சொன்னார். இவர் வந்து அந்த நூலை வந்து பேச நம்மளே ஒரு 5 நூல் வாங்கிட்டு போலாமா தோணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அந்த நூலை பாராட்டுவார். அதுல அவர் பயன்படுத்திய ஒரு வார்த்தை வந்து இந்த நூல் ஒரு புதையல். அது எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை பாருங்க. அதை படிச்சு அந்த நூலை நான் முழுமையா படிக்கலாம்னா அதை நான் வாங்கி இருவருக்கு கொடுத்துருக்கேன். எல்லாம் இவரு சொல்றதுனாலதான். அந்த மாதிரி ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர், ஒரு படைப்பாளர் அவர்கள் வளர்வதற்கு முக்கியமான காரணங்கள் வந்து நம்முடைய சமுதாயம். அதாவது உங்களை மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வருபவர், அடுத்து இந்த மாதிரி சமுதாயத்தில் முத்திரை வைத்துக் கொண்டிருப்பவர்கள். 3வது அந்த எழுத்தாளர் கவிஞர் நெப்போலியன் தான் தொடர்ச்சியா சொல்லுவார். எப்போது பேசுவார், பிரம்மகுமார் படிச்சுட்டே இருக்கணும், விதவிதமான நூல்களை படிக்கணும். அப்போதான் நமக்கு வெவ்வேறு சிந்தனைகள் வரும், வெவ்வேறு எண்ணங்கள் வரும், நம்முடைய எழுத்தும் மேம்படும். என்னுடைய முதல் நூலை நீங்க படித்திருந்து இப்ப இந்த 2வது நூலை படிச்சிருந்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் வந்துடும். எதுகை, மோனை, சந்தம் இதெல்லாம் உள்ள 3வதாக ஒரு கவிதை நூலை எழுதியிருப்பேன். அது இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது சொல்றாரு, ஒரு கவிதையை படிக்கும் போதே நம்ம எங்கேயோ போகணும், எதையோ நினைக்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுது. அதுக்கு வந்து இந்த நண்பர்கள் இவர்களுடைய நூலை நான் பட்டு விட்டுதான் இருக்கிறேன். அங்கிருந்து கொஞ்சம் எடுத்து இங்கிருந்து கொடுத்து எடுத்து வந்து அப்ப நான் எப்படி எழுதினேன்னு எனக்கே தெரியாது. திடீர்னு இத்தனை வருஷமா எழுதி கொண்டிருந்த நூல்கள்ல கவிதைகளை வந்து ஒரு நாள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆசிரியர் வந்து அவருடைய நூலுக்கு எனக்கு அழைத்து எழுத சொல்ல. அவர் கவிதை முதல் தர கவிதை நூல் 2வது முறை சென்று அதன் பிறகு அவர் சொன்னார் வந்து நீங்க நல்லா எழுதுறீங்க, நீங்களே ஒரு நூல் வெளியிட்டா எப்படி இருக்கு, அவங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. செய்யலாம், எங்க தோணுதுன்னு தெரியலையா, கவிதையா சிறுகதையா கட்டுரையா, முதல் கவிதையில இப்போ கவிதை தான் வெளியில் எத்தனை எழுதி வச்சிருக்கேன். நீங்க போய் எடுத்து வந்து பார்த்தா ஒரு 50 இருக்கு. சரி, ஒரு நூலுக்கு வெளியிடாச்சு இருக்கணும். ஒரு 100 பக்கம் வந்தாதான் அந்த தமிழ்நாட்டில் உள்ள நூலகங்களுக்கு எடுத்து ஒரு செய்வாரு தமிழ்நாடு. ஏன்னா பொதுவா வந்து சிங்கப்பூர்ல தமிழ்நாடு தான் பயன்படுத்த செய்வாங்க. அதனால வந்து சரி என்று நம்மளும் வந்து ஒண்ணு கொஞ்சம் முயற்சி செய்து சரி நூலை எழுதியாச்சு, கவிதை எழுதியாச்சு. பிழை திருத்தம் தெரியலையே, நம்ம தமிழ் அவ்வளவு நல்லா இல்லையே, நம்ம வந்து தமிழ் ஆசிரியர் கிடையாது, தமிழ் இலக்கியம் அந்த அளவுக்கு படிக்கல. நான் என்னோட ஆசை இருக்கு, அவருக்கு அனுப்புவேன். அவருக்கு அனுப்பும் கூட அவர் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு அனுப்பிட்டாரு. சரி முதல் அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க மரபு கவிதை கட்டீங்க. மரபு கவிதையா என்ன எதுவும் ஒண்ணு சொல்றீங்க, அது எனக்கு வருமா இல்லைன்னு தெரியல, முயற்சி பண்ணிப்பாரு. சரி, அப்ப ஆசிரியப்பா கற்றுக் கொடுத்துருக்காரு, அதுக்கு ஒரு எழுதி கொண்டு வருகிறேன். இன்னும் என் மனதிற்கு அளவுக்கு நான் ஒன்றும் மேம்படல, ஆனா கற்றுக்கொண்டே இருக்கேன். அதாவது நான் வந்து ஒரு வாழ்நாள் கற்றல் அதில் வந்து ரொம்ப மும்பரமா இருக்கு. என் மனைவிட்ட கேட்பாங்க, ஒவ்வொரு வருஷம் ஏதாவது படிச்சுட்டே போயிருக்கேன், ஏதாவது ஒரு பயிற்சி போயிட்டே இருப்பேன். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு 3 வாரமாக டிக்டாக் எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 3 வாரம் அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன நிறைய வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு சிலருக்கு தெரியலாம், இல்லை தெரியாம இருக்கலாம். நான் வந்து ஒரு 100க்கு மேற்பட்ட
காணொலிகளை யூடியூப்ல போட்டுட்டேன். தமிழ்ல, ஆங்கிலத்துல 300 போடுறது. இது வந்து என்னோட பொழுதுபோக்கு தொடர்ச்சியா வரும். தமிழ்ல வந்து நம்ம தமிழ் இலக்கியத்தை வந்து ஐயா சொன்னது மாதிரி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அதே அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்து நீங்க லேசா கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஆர்வம். 50 காப்பி சிலப்பதிகாரத்தை பத்தி கொஞ்சம் லேசா கொஞ்சம் சொன்னீங்கன்னா யாராவது படிச்சுக்கிட்டு எதுவும் நல்லா இருக்கு கொஞ்சம் படிப்போமா அப்படின்னு தோணும். அதே மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் வந்து இந்தியன் நாதஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு வந்து இப்ப 1300 திருக்குறள் வந்து அவரு பாடல்களா போடுறாங்க பெரிய. அதே சமயத்துல இது இயற்கை நடந்ததா சேர்க்கிறது சொல்ல முடியாது. எனக்கு ஒரு எண்ணத்தை தோன்றியது, திருக்குறள் எத்தனையோ இருக்குது, அதெல்லாம் எடுத்து ஒரு சிறுகதையை போட்டாங்க. அது அந்த முயற்சியில வந்து நான் மட்டும் இல்ல உலகளாவிய நண்பர்கள் என்னோட இணைந்திருக்கிறார்கள். அதுதான் வந்து அடுத்து வரப்போகிற நூல். அடுத்த வருஷம் நிச்சயமாக வரும். அது ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு கதைக்கும் நாங்கள் புகைப்படம் போடுறோம், படம் போடுறோம், கருத்து வரைக்கும். ஆக இவ்வாறு தொடர்ந்து நம்ம செய்யணும். நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கு, தமிழ் வந்து நம்ம மட்டும் கற்றுக் கொடுக்க தெரிஞ்சதோ போகக்கூடாது, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். என்னுடைய கவிதைகளை படித்தவர்கள் ஐயா சொன்னது போல எப்படி சொன்னது அது ஒரு எளிமை இருக்கும், ஒரு எளிமை இருக்கும். சில ஆசிரியர்களிடம் அணுகி பார்த்தப்போ சொன்னாங்க, இது வந்து இப்ப பள்ளிக்கூடத்துல வந்து கவிதை கற்றுக் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய நூலை எடுத்துக்கொண்டு போனா அவங்க இப்படியும் எழுதலாம்னு தோணும், அவங்க கற்றுக்கொள்ளலாம். அதுவே வந்து எனக்கு பெரிய ஒரு பலமாக இருக்கு. அப்படியா சொல்லியிருக்காரு, கட்டுறது கை பண்ணுறது கட்டாத ஒரு, அதுதான் என்னுடைய நம்பிக்கை. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, தொட்டடை துருமனை கை பாதர் கட்டாடி துருமை, அதில் நான் முழுமையாக. இன்னைக்கு வந்து நவராத்திரி சமயம், அதே சமயத்துல ஒரு சனி காய்ச்சல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால பல நாள் வர முடியல. இருந்தாலும் நீங்க எல்லாரும் வந்தது வந்து பெரிய விஷயம். அது ஒரு நூல் ஆசிரியருக்கு நீங்க கொடுக்க பெரிய வெகுமதி என்னவென்றால், ஒன்று ஒரு நூலை நீங்கள் வாங்க வேண்டும், இரண்டாவது அவரோட நூலை படிக்க வேண்டும். நம்ம சிங்கப்பூர் எழுத்தாளர் திரு நெப்போலியன், திரு ரஜித், திரு வீரமணி இவங்கெல்லாம் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. அந்த நூல்கள்லாம் படிங்க. நம்ம சமுதாயத்தை பற்றி அவங்க என்ன எழுதியிருக்காங்க. தமிழர்கள் வந்து ஒரு அடுத்த நிலைக்கு போக வேண்டும். நம்முடைய நாட்டில் வந்து நம்ம சிறு துளி போல குறைந்த மக்கள் தொகையாக இருந்தாலும் நம்ம பற்றி பேசும்போது அவங்க பெருமையா பேசணும். இப்ப நம்ம அதிபரை பாருங்க, அவர் எங்க போய் பேசினாலும் இப்படி ஒரு மனுஷன் பேசுறாங்க, யாரு நீங்க. அதே மாதிரி நம்ம ஏன் ஆகக்கூடாது, நம்ம எல்லாரும் ஆகலாம். அதனால வந்து நீங்க நூல்கள் படிக்க முடிந்தால் உங்கள் பேச்சு வளத்தையும் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்க. பேச்சாளர் மன்றத்துல தலைவர், பெரிய தலைவர் இருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து நீங்க எங்க வேலை செய்தாலும் வந்து ஒரு தரமான பேச்சு இருக்கணும். உங்களுடைய பேச்சு திறமை வச்சே வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இது பலரும் அறிந்த ஒரு உண்மை. ஆக நம்ம தமிழர்களும் அந்த நிலைக்கு வரணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். நேரம் கடந்து விட்டது, அதனால அடுத்தது வந்து சிற்றுண்டி கொண்டு வர வேண்டியதுதான். இங்க வந்த எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி. நூல்களை வாங்குதல் படிக்க இறுதியாக வந்து இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வந்த கேட்டவர்களுக்கும் ஒரு சிறிய அன்பளிப்பு. மிகச் சிறப்பானது ஒரு ஏற்புரை. 2 புத்தகங்களை எழுதி முடித்தாலும் இன்னும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு தன்னடக்கத்தோடு உரிய மிகச் சிறப்பான உரை. இன்றைய இந்த நிகழ்வை நான் எப்படி பார்க்கிறேன்னா, 2 முக்கிய அம்சமா பார்க்கிறேன். எப்படி ஒரு சிற்றறிவியில் நான் குளித்தால் ஒரு உற்சாகமும் ஊக்கமும் ஏற்படுமோ, எப்படி ஒரு நேர்மறை எண்ணம் ஏற்படுமோ, அதுபோல இன்று நம்முடைய எழுத்தாளரை அணிந்துரை வழங்கியவராகட்டும், நமது வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் நெப்போலியன் அவர்களாகட்டும் மிகச் சிறப்பாக ஊக்குவித்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மிக சீரும் சிறப்புமாக நடைபெற இங்க வந்திருந்து உதவிய அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவிக்கும் நேரம் இது. முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சென்ற திரு தமிழ் முரசு நாளிதழின் ஆசிரியர் திரு ராசேர் அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் திரு நெப்போலியன் அவர்களுக்கு மிக்க நன்றி. தமிழ்மொழி பட்டுமன்ற கழகத்தின் தலைவர், முன்னாள் தலைவர் திரு யூசுப் ரஜித் ராவுத்தர் அவர்களுக்கும் என்னுடைய மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழு தலைவர் அண்ணன் நீதிபாண்டியன் அவர்களுக்கும் மிக்க நன்றி.
கண்கள் மட்டுமல்ல, அவரே வந்து சுழன்று சுழன்று எடுத்துக்கொண்டிருக்கிறார் புகைப்படத்தை. அதாவது நகரும் நிமிடங்களை நமது மலரும் நினைவுகளாக புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கும் நமது கவிஞர் நல்லான் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வரவேற்புல ஐயா வீரப்பன் ஐயா நான் பார்க்க விட்டுட்டேன். உங்களை மிக்க நன்றி ஐயா, அவங்க வந்து சிறப்பித்ததுக்கு உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பின்னாடி கவிமாலயத்துல நிறைய கவிஞர்கள் வந்திருக்காங்க. அனைத்து ஆண்டோர்கள் சார்ந்தோர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சங்க இலக்கியங்களின் சான்றுகளாய், சமய தமிழ் தந்த அறநெறிகளாய், சேர சோழ பாண்டியர்களின் கொடையாய், கம்பன் கண்ணதாசனின் கவிதைகளாய், பாரதிதாசனின் பாடல்களாய், வள்ளுவன் தந்த குரலாய், வாடி வைரமுத்துவின் வரிகளாய், வானும் மண்ணும் உள்ளவரை வாழும் தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் என்று கூறி வாய்ப்பளித்த எனக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறிய சிற்றுண்டி மன்னிக்கணும், அதுல எழுத்துல இதுல முதல்ல சரியா சொன்னேன். ஐயா வந்து தமிழ் பட்டிமன்ற கழகத்தின் இப்பொழுது ஐயா தான் தலைவர். அது ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. ஒரு சிற்றுண்டி காத்திருக்கிறது. அனைவரும் சாப்பிட்டுட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. நூல் வந்து நீங்க வாங்குறதுக்கு பின்னாடி வச்சிருக்கோம். நூல் வாங்குறது போடாம வந்து வேலைக்கு வந்து வாங்கிக்கலாம்.